எங்க ஒரு பாக்ஸர் ஒரு கஷ்டமான மேட்ச்ல வின் பண்றான். அதுக்கப்புறமா அவன் மேனேஜர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கிளம்புறப்ப அவன் கூட சண்டை போட்டவன அன்கான்சியஸா கொண்டு போறாங்க. பார்த்தா அடுத்த நாளே அந்த பாக்ஸர் செத்து போயிடுறான். இதனால கில்ட் வந்த யூரி அந்த பாக்ஸரோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக போறான். ஆனா அவன் யாருன்னு தெரிஞ்சதுமே அந்த பொண்ணு அவனை பயங்கரமா திட்டி அனுப்பி வச்சிடறான். இருந்தாலும் யூரி எங்க இருந்து கிளம்பாம அந்த பாக்ஸரோட ஃபேமிலியவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய மாஃபியா கிட்ட கடன் பட்டிருக்கிறது தெரியுது. சோ நேரா அந்த மாஃபியா கிட்ட போன யூரி பணத்தை கொடுக்கறதா சொல்லி அந்த பொண்ணை விட சொல்றான். ஆனா யூரிய பத்தி ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த மாஃபியா அந்த பொண்ணை விடுறதுக்காக யூரிய 3 சண்டையில கலந்துக்க சொல்லி டிமாண்ட் பண்றான். யூரியும் அந்த டீலுக்கு ஒத்துக்க மொத சண்டையில ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுறான். அடுத்ததா அவனை 2 பேரோட ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மேட்சையும் பினிஷ் பண்ணிடுறான். மூணாவதா அந்த மாஃபியாவோட பெஸ்ட் ஃபைட்டரோட சண்டை போட்ட யூரி அவனையும் தோக்கடிச்சிடுறான். ஆனா அந்த மாஃபியா அவனை அதோட விடாம ஜெயில இருந்து ஒரு மிருகத்தை இறக்கி அவனோட யூரிய சண்டை போட சொல்றான். யூரியும் வேற வழியே இல்லாம சண்டை போட ஆரம்பிக்க ஆரம்பத்துல இருந்தே அவனை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்கான். அப்ப அவன் தோக்க போற நேரத்துல அந்த பொண்ணோட மோத்த பார்த்தவன் மறுபடியும் ஃபியூரியஸா சண்டை போட ஆரம்பிச்சு கடைசியா அந்த மிருகத்தையும் தோக்கடிச்சிடுறான்.